bill of material. வெல்கம் டு ஆன்லைன் டெக்னாலஜிஸ். மேனுஃபேக்சரிங் அப்போட பார்ட் 3 இதில் பார்க்கலாம். ஒரு ஒர்க் சென்டர்லேயும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அசம்பிளி லைன் 1ன்ற ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இங்கே கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் ஒர்க் ஷீட்டில் போய் பார்க்குறோம் என்ன ஒர்க் செய்யணுன்றது அதில் இருக்கும். அதை பார்த்ததுக்கப்புறம் ஒர்க்கை செஞ்சு முடிக்கிறோம். ஃபஸ்ட்டு டைமர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் டைமர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா டைம் ஸ்டார்ட் ஆகிடும். மார்க்கர்ஸ் தென் கொடுத்தோன்னே அடுத்த ஆப்ரேஷன் போகிறதுக்கு நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் கொடுத்துட்றோம். இப்போ அசம்பிளி லைன் 1 முடிச்சிச்சு. அசம்பிளி லைன் 2 இப்போ டைமர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் ஷீட்டில் என்ன வேலை செய்ய போகிறோன்றதை பார்க்குறோம். ஜாயினிங் சொல்லிட்டு இருக்குது. அந்த ஜாயினிங் முடிக்கிறோம். எத்தனை குவான்டிட்டி ஆஃப் ஒர்க்கை முடிக்கிறோன்றதை இங்கே வேலிடேட் பண்ணிக்கிறோம். இப்போ மார்க்கர்ஸ் 10 கொடுத்துட்டு அடுத்த ஆப்ரேஷன் பண்ணுறோம். மார்க்கர்ஸ் 10 கொடுத்துட்டு அசம்பிளி லைன் 4 இப்போ பார்க்குறோம். அசம்பிளி லைன் 4க்கு பார்த்தா அந்த ஆப்ரேஷன் இருக்குது, ஆனால் காட்ட மாட்டேங்குது. ஏன் காட்ட மாட்டேங்குதுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அசம்பிளி லைன் 4ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் க்ரியேட் ஆகிருக்கு. ஸ்டார்ட் கொடுத்தா ஸ்டார்ட் ஆகலை. ஏன்? யூ ஆர் நாட் அலோடு. ஏன்னா நம்ம அந்த ஒர்க் சென்டர் க்ரியேட் பண்ணக்குள்ளே இந்த பர்சன் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் இங்கே உங்களுக்கு காட்டாது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒர்க் சென்டரில் போய் நம்ம அதை மாற்றணும். ஒர்க் சென்டரில் போய் இந்த பர்சன் ஆட் பண்ணால் தான் இந்த ஒர்க்கை அவரால் செய்ய முடியும். இப்போ கான்ஃபிகரேஷன் போயிட்டு ஒர்க் சென்டரில் கொடுக்கணும். இப்போ கான்ஃபிகரேஷன் போகிறோம். கான்ஃபிகரேஷன் போயிட்டு ஒர்க் சென்டர் போயிட்டு நம்மளோட அசம்பிளி லைன் 4ன்ற ஒர்க் சென்டருக்கு போயிடும். போய் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அலோடு எம்ப்ளாயில் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார். இப்போ நம்ம நம்ம பேரை ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம பேரை ஆட் பண்ணால் தான் இங்கே நம்மளால் வேலிடேட் பண்ண முடியும் அந்த ஆப்ரேஷனை. என்னோட சேர்த்து இன்னொருத்தனை கொடுத்துக்கிறேன். இப்போ இதுதான் நான் மிச்சல் அட்மின்ன்றது தான் நான். இப்போ சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் சென்டரில் அந்த ஆப்ரேஷன் காட்டும். போகிறோம். போயிட்டு மேனுஃபேக்சரிங் ஆர்டரில் அந்த ப்ராடக்ட்டு அந்த ஆர்டரை ஓப்பன் பண்ணுறோம். இன் ப்ராசஸ்ன்னு இருக்குது. உள்ளே போயிட்டு ஒர்க் சென்டரில் ஆப்ரேஷன் 3 அதாவது அசம்பிளி லைன் 4 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ஷாப்பில் உள்ள போய் பார்த்தா அந்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். எதுக்கு நம்ம ஷாப் ஃப்ளோரில் போய் பார்க்குறோன்னா இதில் ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங்கில். இந்த ஷாப் ஃப்ளோரில் மட்டும்தான் அதோட ஒர்க் ஷீட்டு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது எல்லா ஸ்டெப்ஸும் இதில் வரும். இது எப்பயும் போல் வேலிடேட் பண்ணிவிட்டு மார்க்கர்ஸ் 10 கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கடைசி ஸ்டேஜில் க்ளோஸ் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் வரும். இப்போ ப்ரொடக்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ அங்கே டன் ஆகிருக்கும். இப்போ மேனுஃபேக்சரிங்கில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண மேனுஃபேக்சரிங் ஆர்டர் டன் ஆகிடுச்சு. இப்போ டு கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டன் ஆனது இங்கே இருக்கும். கேபினட் வித் டோர்ன்றது டன் ஆகிடுச்சு. இப்போ இது ட்ரேசபிலிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ப்ராடக்ட்டு ஸ்டாக் இன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு காட்டும். இது நம்ம தயாரிக்கிறதுக்கான பொருள் எவ்வளோ ஆயிடுச்சு, அதுலேருந்து எவ்வளோ அவுட்புட் வந்திருக்கு அப்படின்றது இதில் காட்டிடும். இப்போ ப்ராடக்டில் போய்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ ப்ராடக்ட்டில் வந்துட்டு கேமரன் ரோல்ன்ற ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஹேண்ட் குவாலிட்டி ஒன்று எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. 33 இருந்தது, அப்போ 34 ஆகிடுச்சு. இப்போ மோரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் இது இருக்குது.